மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது? மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். சிவகாமியின் சபதம். அடுத்து, இரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. 1891. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர். உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பை சித்தர். குதம்பை சித்தர். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. இந்த கேள்வியும் பாருங்க, அனைத்து விதமான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. ஆப்ஷன் டி. கணை கொடிது, யாழ் கோடு, செவ்விது, ஆங்கு, அன்ன வினைபடு, பாலால் கொளல். அகர வரிசைப்படி எழுதுக. ஆப்ஷன் ஏ. தவப்பெருஞ்சுடர், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை. தாவரிசையில் தத்தா, தித்தி, துத்து அந்த வரிசையில் வந்திருக்குது. அடுத்து, திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். குமரிலப்பட்டர். அடுத்து, நாயக்கர்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது. நாயக்கர்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது திருச்சி திருவரங்க கோவில். திருச்சி திருவரங்க கோயில். அதே மாதிரி இந்த கேள்வி பாருங்க, அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவதுந்துபி என்ற ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி தேவராட்டம். தேவதுந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி? தேவராட்டம். அடுத்து, புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. அடுத்து, கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம். உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்தெழுதுக. அதாவது, யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். மெய்ப்படிமம். மெய்ப்படிமம். அடுத்து, கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. சோழன் நல்லுருத்திரன். சோழன் நல்லுருத்திரன். அடுத்து, சிதவல் இச்சொல்லின் பொருள் தலைப்பாகை. தலைப்பாகை. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்? தன்வினை. தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். தன்வினை. தன்வினை. பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர். அரைனா அரைந்தவர். அரைனா அரைந்தவர்.
இவற்றுள் தவறான இணை அகலாது போகாது. மீதியெல்லாம் பாருங்க. இரவு பகல், தன்மை வெம்மை, விருப்பு வெறுப்பு. அடுத்து சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்தெழுதுக. அஞ்சிலோதி, அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறை. ஊன் பொதிய விழா, ஊன் பொதிய விழா, ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல். மனுமுறை கண்ட வாசகம். அப்போ மனுமுறை கண்ட வாசகம் எழுதியவர் யாருன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீதி 3 பாருங்க. சைவத்திரவு, நாயன்மார் வரலாறு, தமிழ்ச்சோலை ஆகியவை இயற்றியவர் திருவிக்கா. அடுத்தது விளக்குகள் பலதந்த ஒளி எனும் நூலை இயற்றியவர் லிலியன் வாட்சன். லிலியன் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி. அடுத்து தமிழ் நாடகக் கலையின் பெர்னாட்சா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? கல்கி. தமிழ் நாடகக் கலையின் பெர்னாட்சா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? கல்கி. நன்றி.